எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ ஃபஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஃபால்ஸ் அப்படின்றது யாருக்கு தெரியுதோ இல்லையோ இப்போ நான் சொல்லிடுறேன். மதுரைக்கு பக்கத்துலேயே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான், 50 கிலோமீட்டர் பக்கத்துலேயும் சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. இது பேர் கன்னிமார் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. நெட்டில் சர்ச் பண்ணி தான் பார்த்து போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ரூட்டு மாறி மாறி தான் போனோம். தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து கூட வந்தார், அதனால் வந்து ஈஸியாக போயிட்டோம். இது எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமூல ரோட்டில் வந்து ஆலம்பட்டியிலேருந்து சேடப்பட்டி போகிற ரோட்டில் பிரிஞ்சு உள்ளே போகணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கு பக்கத்துலேயும் நமக்கு அத்திப்பட்டி ரோட்டில் உள்ளே போகணுங்க. போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வாழைத்தோப்புன்னு ஒரு இடம் வரும். அணைக்கரைப்பட்டி வாழைத்தோப்பு. அங்கே போனோம் அப்படின்னா அந்த வாழைத்தோப்பு உள்ளே போனோம் அப்படின்னா கடைசி ஸ்டாப் ஆகிற இடம் சதுரகிரி மலைக்கு போகிற பாதை. இந்த பாதைகளை நம்ம ஏறி போனாலே போதும். ரைட் சைடு வந்து சின்ன ஒரு கல் பாறையாக இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்துடுங்க. சூப்பரான ஒரு ட்ரெக்கிங்கோட ஒரு ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. செம்மையான ஒரு பிளேஸு, கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா நான் போயிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் லேடிஸு குழந்தைகள் வந்து கூப்பிட்டு போகிறது ரிஸ்க்கு. நம்ம பசங்களாகவும் இல்லை ஜென்ஸாகவோ போனோம் அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக போயிட்டு வரலாம். சதுரகிரி மலைக்கு வந்து போகிறதுக்கு 2 பாதை இருக்கும். ஒன்று வந்து தானிப்பாறை, அந்த கேட்டு வழியை மேலே போகிறது. இன்னொரு பின்னாடி இன்னொரு மலை பாதை. அந்த வழியை தான் இந்த ஃபால்ஸுக்கு போகணும். இந்த ஃபால்ஸு பேர் வந்து கன்னிமார் ஃபால்ஸு. ஓகே, வாங்க அந்த ஃபால்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அது ஃபுல்லாக அந்த கீழேருந்து மேலே எப்படி நடந்து போகிறது எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல்லாமே நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வயக்காடு சூப்பராக இருந்துச்சுங்க. செம்மையான ஒரு பிளேஸு. பார்க்கவே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. பச்சை பசேன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரமெல்லாம் பச்சை பசேன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், நெல் அப்புறம் சோளம் எல்லாம் போட்டு அந்த ஊரே பச்சை பசேன்னு வச்சுருக்காங்க. அது நின்று ரசிக்கலான்னு எப்படி, அதனால் நின்று ரசித்து பார்த்துட்டு அப்புறம் தான் கிளம்பி போனோம். நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சி சூப்பராக நிற்கிது. அதோ அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஃபால்ஸ் வந்து அங்கே தான் இருக்குது. அங்கே போய் தான் குளிக்க போகிறோம். சரிங்களா, நம்ம உள்ளே போயாச்சு. இந்த ரூமில் என்ன பார்த்தீங்கன்னா பக்தர்கள் ஓய்வு அறை, அதாவது அந்த மலைக்கு போகிறாங்க இல்லையா சதுரகிரி மலைக்கு, அவங்க போகிறவங்க வந்து இங்கே பக்தர்கள் தங்கி ஓய்வு எடுத்துகிட்டு மேலே போவாங்க. அதுக்கான அதையும் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து கருப்பசாமி கோவில் வந்து இங்கே இருக்குது. இந்த கோயில் தான் கருப்பசாமி கோவில். இங்கேருந்து நம்ம நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ட்ரெக்கிங் போகிறது, மலைக்குள்ளே போகிறது. இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா ஃபால்ஸுக்கு போயிடலாங்க. கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து ஒரு ரோடு பிரியும். அங்கே தான் நம்ம பிரிஞ்சு உள்ளே போகணும். ரோடு இல்லை, இந்த மாதிரி மலைப்பாதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நான் ஃபுல்லாக அது எப்படி போகணுன்றது ஃபுல்லாமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கேருந்தே சவுண்டு கேட்குதுங்க, சூப்பராக சவுண்டு இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு சவுண்டு. பா பாதையில சூப்பராக கேணும்பா வந்துட்டு இருக்காரு, வந்துட்டாரு. பாதை இருக்கும்போது கஷ்டப்பட்டு ஏறுனா என்னப்பாவா பார்த்து வாங்க. பா நல்ல மலை சூப்பராக இருக்குது, ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு சூப்பரான பிளேஸுங்க, தரமாக இருக்குது. ஆனால் பார்த்து ஏறணும், மலை கல்லுகள் நிறைய கிடக்கு. சரியான பிளேஸுங்க. இங்கே பாருங்க, சரி வாங்க வாங்க, இந்த வெயிட் பண்றேன் வாங்க.
நம்ம மாமா யாரோடையும் வந்துட்டு இருக்காரு. சூப்பராக இருக்கு பிளேஸு. நம்ம இந்த மலை கல் பாதையெல்லாம் போடுறதுக்கு தரமான ஒரு ஏரியாவாக இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உட்காந்துட்டாங்க எல்லாருமே. இங்கிட்டலாம் வரும், ஏன்னா யானை இங்கிட்ட வருமானே. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். இந்த இது ஒன்றும் திரும்புது, வேற திரும்பலையே. என்ன ரோடா போட்டு வச்சுக்காங்க ஒரு அது சொல்லல. ரோடுன்னா இதான் நம்மளுக்கு. ஆமா. எடுத்திருக்கேன் பாப்பா, எல்லாத்தையும் வீடியோ எடுக்கல, உங்களை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் குளிக்க போயிருப்போம் சொல்லிடுவோம். அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். முத்தன் இது ரொம்ப ஈஸியா ஏறிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். அங்கேயே கட்டுச்சுங்கண்ணே, ஏறப்பே கட்டிச்சு. சவுண்டு, தனி சவுண்டு சூப்பரா இருந்துச்சு. தண்ணி பக்கத்துல வந்துருச்சோ. போறோம் யூடியூப்ல. ஹாய் சொல்லு. நிறைய தண்ணி வச்சுன்னா ஓரமா நின்றுட்டு குளிச்சுட்டு வந்து வேண்டியதான். எனக்கு ஒரு வீட்டுக்கு வச்சுனா கிரகமா. ஏய், தண்ணி செம்மையா இருக்குல்லப்பா. தண்ணி சவுண்டு கேட்க வருப்பா. தெரியும் வைக்கிறா. டேய் பாத்தோடா. டேய் நண்பா, 2 பேரும் நல்லா கை பிடிச்சிக்க பாரு. கால் வெடியோட செப்பல் சரியில்லை. அத்தாடி அம்மா செம்மையா இருக்குப்பா. எப்பா செம்மையா இருக்குப்பா சாமி. டேய் யாருமே இல்லையா? நம்ம நேரத்துக்கு பாரு எப்படி தண்ணி வருது. வாவ், ஓகே செம்ம பிளேஸ். ஏய் பாத்தீங்களா? ஏய் அப்படியே இருக்கடா. சரிங்களா? மண்ணில் தகுதி இல்லை, மண்ணு எள்ளு நினைஞ்சிருமா? தரமான வியூ மக்களே, சூப்பரா இருக்கு. நான் கீழே போய் திரும்ப எங்க நிக்கிறேன்னு பாருங்க. மேல இருந்து பீச் பார்ப்போம், வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தா செம்மையான ஒரு பிளேஸா இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க சின்ன பிள்ளைங்கள லேடிஸ் வந்து கூட்டு போறது கஷ்டம். அதனால சேஃப்டியா ஜென்ட்ஸ் மட்டும் வாங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏறதுக்கு செய்யறதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும்.
ஆனால் ஃபால்ஸ் வந்து சூப்பர் ஃபால்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஃபால்ஸு. சவுண்டு அப்படியே காது உள்ள சூப்பராக கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. தரமான ஏரியாவாக இருக்குங்க. செம்ம ஏரியா. இத்தனை நாள் என்ன மறந்துட்டேன், இதை பார்க்க தெரியாமல் வந்துட்டேமேன்னு யோசிச்சேன். இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பாறை. சூப்பரா உட்காரலாம் வைப்பா. தெரியல எப்படின்னு தெரியல, பாப்போம். தரமா இருக்கு ஏரியா. செம்மையான ஒரு இடம். அதுக்குதான் இருக்கு. அந்த இடத்துல வந்து அங்கே பார்ப்போம். சரியான இடம். காய்ச்சல் கீழே வந்துடும். அவ்வளோ தண்ணி வந்துருக்கு. உட்காந்து போய்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலையை குளிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க. இந்த ஃபால்ஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. பேர் சரியா தெரியல. கீழே போயிட்டு கேட்டு சொல்கிறேன். ஓகேவா? என்னமா போல நீங்க ட்ரெக்கிங் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு தமிழ்ல பேச மாட்டேனே. இவ்வளவு தமிழ்ல பேச மாட்டேன். இங்க வந்தா வாழைத்தோப்பு பாசு குளிக்க வந்தோம். குளிச்சிட்டோம், ஜம்முன்னு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். பசங்களாம் வாங்க. இங்க பாத்தியா, குடும்பத்தோட வந்தா கஷ்டம். இந்த இடத்துல ரொம்ப கல்லு முள்ளான பாதையா இருக்குப்பா. ஏய் பாவ கூட்டு வாப்பா. அப்படியே
இப்போ நீ யோசிக்கவே மாட்டேன், உனக்கு முடி அதிகமா இருக்கு. எனக்கெல்லாம் முடிய கொட்டாது, நான் யோசிக்கவே மாட்டேன். நீங்க யோசிக்காது. எல்லாத்தையும் எடுக்கணும்னே. எல்லாத்தையும் எடுத்தாலும் வீடியோ போட முடியும். நானே ஆமா, எடுத்து நாங்கள் எல்லாரும் மலைப்பாதையில் ட்ரெக்கிங் செய்து கொண்டிருக்கிறோம். குளித்து விட்டு வீட்டுக்கு செல்வோம். இப்பதான் வந்தோம். மலைப்பாதை தானே, இவ்வளவு கல்லு முள்ளா கிடக்கு. மலைப்பாதை தானே அது. ஓகே, நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் எந்த மாதிரி போனோம், இங்கே எப்படி இருந்துச்சு ஃபால்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதை முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ நமக்கு வீட்டுக்கு கிளம்பி போகிறதான் பாக்கி. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. ஓகே, அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், 4 பேத்துக்கு தெரியட்டும். இது ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம். இங்கேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக வந்துட்டு பாருங்க, ஜம்முண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி தோட்டம் தாங்க. தென்னை மரம் சரி, மாமரம், சப்போட்டா மரம் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஃபார்ம் எல்லாமே. பார்த்தீங்கன்னா மலை நெல்லிக்காய் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.